தர்மராஜனின் உபதேசம். காலத்திற்கு அதிபதியானவன் இதைக் கேட்டு ஆமோதித்து பிறகு பிருகு முனிவருக்கு உபதேசம் செய்தார். குடத்தில் உள்ள ஆகாசத்திற்கும் குடம் எவ்வளவு ஆதாரமோ அவ்வளவுதான் இந்த மனதாகிய ஜீவனுக்கு பூத உடலும். மனத்தின் செயல் மனனம் செய்வதே. இப்படிச் செய்து தன்னை விஸ்தரித்துக் கொள்ளுகிறது. மனம் ஏற்படும் நிலையில் பேதமும் கூடவே ஏற்படுகின்றது. பேதம்தான் மனமாகும். பேதம் அதிகரிப்பதால்தான் பிரபஞ்சமும் விஸ்தரிக்கின்றது. பொருள்கள் மனத்தின் பாவனைகளாகும். பாவிக்கப்பட்டது போல் அனுபவத்தை மனம் அடைகிறது. ஆகவே பாவனை, பொருள், அனுபவம் இம்மூன்று நிலையிலும் மனம்தான் வெவ்வேறு சொரூபமாக தோற்றத்தைக் கொடுக்கிறது. பதார்த்தங்களின் தன்மைகளும் உஷ்ணம், சீதளம் என்பவைகளும் மனத்தின் உணர்ச்சிகளைத் தவிர வேறு இல்லை. ஆகையால் மனதின்றி பிரபஞ்சமில்லை. மனது பிரம்மத்தில் ஏற்பட்ட பேதம். பேதம் ஒழிந்தால் சம்சாரம் அடங்கும். இந்த மனம் என்னும் தோற்றத்தால் பந்தப்பட்டவர்களே அசுரர்கள், மானிடர்கள், தேவர்களும். இவர்களில் ஒருவருக்கொருவர் உள்ள வித்தியாசம் பந்தத்தன்மையில்தான். ஆகவே எல்லோரும் பந்தத்தால் பீடிக்கப்பட்டவர்களே. பிரம்மா, ருத்ரன், ஹரி உட்பட இவர்களுடைய கதியும் பரிதபிக்கப்பட்டதாகும். ஆகையால் இவர்களின் பதவியை அடைவதிலும் பிரயோஜனமில்லை. அடைய வேண்டிய பதவி அந்த பரமபதம் ஒன்றே. யமதர்மராஜன் இவ்வாறு சொல்லி பிருகு முனிவரின் கையைப் பிடித்து இனி சுக்கிரனை பார்த்து வரலாமென்று அழைத்து இருவருமாக சூரிய சந்திரர்கள் யாத்திரை புறப்பட்டது போல் ஆகாய மார்க்கமாக சமங்கா நதியை நோக்கிச் சென்று சில நேரம் கழித்து பிராமண முனிவர் தபஸ் செய்து வந்த இடத்தை அடைந்தார்கள். வந்ததும் சமாதியில் இருக்கும் பிராமணனை காலன் விழிக்க வைத்து அவன் தபஸ் செய்வதன் நோக்கத்தை தெரிவிக்கும்படி கேட்டான். பிராமணன் வந்தவர்களை நல்வரவு கூறி அவர் யாரென்று விசாரித்தான். தன் ஞானக் கண்ணால் தெரிந்து கொள்ளும்படி காலபுருஷன் பதிலளித்தார். அவ்வாறே கணநேரம் பிராமணன் கண்ணை மூடி தியானிக்க வந்தவர்கள் யாரென்றும் தன்னுடைய பூர்வ ஜன்மங்களையும் உணர்ந்தான். கடந்த லட்சக்கணக்கான ஜன்மங்களையும் அவைகளால் உண்டான அனுபவங்களையும் கடைசியாக தற்காலம் ஏற்பட்ட ஞான பதவியையும் உணர்ந்தான். வந்தவர்களுக்கு இவைகளை எடுத்துரைத்தான். தற்சமயம் தனக்கு யாதொரு தேவையில்லை என்பதாகவும், ஆனாலும் நியதியின் கட்டுப்பாட்டினால் தேகம் இருக்கும் வரையில் தன் கர்மங்களை செய்து வர உத்தேசம் என்றும் சொல்லி முடித்தான். இதைக் கேட்ட காலபுருஷன் பிராமணனை பார்த்து அவன் இப்பொழுது பற்றுதல் அற்றிருந்தும் பழைய இருப்பிடமாகிய மந்தரகிரியை அடைந்து அங்கே விட்டு வந்த தேகத்தை மீண்டும் தரிக்க வேண்டிய கிரமம் இருப்பதாகச் சொன்னார். ஏனெனில் அந்த ஜன்மத்தின் பலனை பூர்த்தியாக சுக்கிரன் அனுபவிக்கவில்லை. மேலும் சுக்கிர தேகத்துடன் ஜீவன் முக்தனாகி அசுரர்களின் குருவாக நியமிக்கப்படும் கிரமமும் ஏற்படும். இப்படிச் சொல்லி முடித்த பிறகு மூவரும் ஆகாய மார்க்கமாக மந்திரகிரியை அடைந்து சுக்கிர தேகத்தைக் கண்டு இந்த தேகத்தில் புகுந்து கொள்ளும்படி பிராமணனிடம் சொல்லிவிட்டு காலபுருஷன் அந்தர்த்தியானமானார். அவ்வாறே பிராமணன் பழைய உடலில் தன் ஜீவனை நினைத்துப் புகுந்து பிராமண தேகத்தை விட்டான். வெறும் தோலும் எலும்புமாக இருந்த தேகம் ஜீவசக்தியை அடைந்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து அசைவுற்று இரத்த ஓட்டம் கிரமமாகச் செல்ல பழைய யௌவனமும் பூரணமாக உண்டாயிற்று. ஜீவன் அகன்ற பிராமண தேகம் சவமாயிற்று. பிருகு முனிவருக்கு உடனே மகன் என்ற வாஞ்சை உண்டாகி பிள்ளையை ஆலிங்கனம் செய்து கொண்டார். பிறகு முறைப்படி சவத்திற்கு வேண்டிய கர்மங்களைச் செய்து முடித்து இருவரும் வெகு காலம் ஜீவன் முக்த நிலையில் இருந்தார்கள். இப்படி இருக்கையில் சுக்கிரன் அசுரர்களால் தங்கள் குருவாக இருக்கும்படி வேண்டப்பட்டு அதை ஒப்புக்கொண்டு அவர்களுடைய பிரதேசம் சென்றான். பிள்ளையை விட்டு பிரிந்த பிறகு பிருகுமுனிவர் மீண்டும் தன் தபஸில் ஆழ்ந்தார். இக்கதை முடிந்ததும் ராமன் வசிஷ்டரை பார்த்து, இவ்விரு முனிசிரேஷ்டர்கள் ஜீவன் முக்தர்களாக இருந்தும் ஏன் தங்கள் உடலின் மேல் வாஞ்சை, அதாவது
தகப்பன் மகன் என்ற பிரீத்தி, மேலும் அவர்கள் ஏன் விடுதலை அடையவில்லை என்று கேட்டான். அதற்கு வசிஷ்டர், அவர்கள் எல்லா இச்சை மோகங்களை மனத்தில் ஒழித்திருந்தும் தேகத்தின் நியதியை கடக்க முடியாமல் நீ எடுத்துக்காட்டிய உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டவர்களாக தோன்றினார்கள் என்றார். தேகம் இருக்கும் வரையில் அதன் நியதிக்கு உட்பட்டும் உலக வழக்கங்களாகிய கட்டுப்பாடுகளை அனுசரித்து இருப்பதே ஞானிகளின் ஒழுக்கம். ஆனால் அவர்கள் இவ்வித அனுசரணைகளால் பந்தப்பட்டிருப்பதில்லை. யாதொரு பலனையும் கருதாமல் அவர்கள் கர்மங்களை இச்சை துவேஷமில்லாமல் செய்து வருகிறார்கள். இவைகளை கேட்ட பிறகு ராமனுக்கு மேலும் சில சந்தேகங்கள் தோன்றி அவைகளை நிவர்த்தி செய்யும்படி வசிஷ்டரை கேட்டுக்கொண்டான். சுக்கிரனுக்கு மனத்தோற்றமாக ஏற்பட்ட சம்பவங்கள் எவ்விதம் வாஸ்தவமான அனுபவங்களாக நிறைவேறின? ராமனுடைய சந்தேகத்திற்கு வசிஷ்டர், எல்லோருக்குமே தோற்றமாக மனத்தில் உண்டாவதுதான் பிற்பாடு பலனாக அனுபவிக்கப்படுகிறது. சுக்கிரனுக்கு இவ்விதம் ஏற்பட்டதில் யாதொரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கத்தக்கது. சாதாரணமாக எல்லோருடைய மனமும் பல ஜன்மங்களை எடுத்து பந்தம் மேலுக்கு மேல் அதிகரித்திருப்பதால் களங்கப்பட்டிருக்கும். ஆதலால் மனத்தோற்றங்கள் நிறைவேற்றுவதற்கு காலதாமதமாகும். மனமானது எவ்வளவுக்கெவ்வளவு பந்தமின்றி பரிசுத்தமாக இருக்கின்றதோ அவ்வளவு சீக்கிரம் தோற்றங்களும் நிறைவேற்றப்படும். சுக்கிரனுக்கு இதுவே முதல் ஜன்மமாக இருந்து வாசனைகளால் பீடிக்கப்படாமல் இருந்ததால் சங்கல்பங்கள் உடனே நிறைவேற்றுவதற்கு லகுவாக இருந்தது. ஞானிகளுக்கும் இவ்விதமே ஏற்படும் என்றார் வசிஷ்டர். இதற்கு ராமன், இது அவனுக்கு முதல் ஜன்மமாக இருந்தால் எவ்விதம் பல ஜன்மங்களை எடுத்த இதரர்களைப் போலவே காலதேச கிரியைகளாகிய அனுபவங்கள் சுக்கிரனுக்கு உண்டாயின என்றார். அதற்கு வசிஷ்டர், அப்படி ஏற்படுவதில் ஆச்சரியம் என்ன? விதையைப் போல்தான் மரமாகும். பிருகு முனிவரின் மைந்தனாக உதித்த காரணத்தாலேயே அவருடைய அனுபவங்களையெல்லாம் சுக்கிரனுக்கு வாசனா ரூபமாக இருப்பதுதானே சகஜம். இவைகள் அவனிடம் சூக்ஷமமாக இருந்ததால் அவனுடைய தோற்றம் ஆகாசத்தில் கிளம்பியது. சொப்பனத்திற்கும் ஜாகிரத நிலைக்கும் உள்ள பேதம் என்ன? ஜாகிரத நிலை என்பது எவ்விதம் ஜாக்கிரதையாகும். பிறகு சொப்பனமாவது என்ன? ஜாகிரத அனுபவங்கள் சொப்பனத்தில் தோன்றுவது எப்படி என ராமன் கேட்க, இதற்கு வசிஷ்டர், 2 நிலைகளிலும் அனுபவிக்கும் புருஷன் ஒருவனே, அதாவது மனம் அல்லது ஜீவன். இந்த மனமானது ஜாகிரத நிலையில் சங்கல்பித்துக் கொண்டதை இந்திரியங்களின் உதவியால் ஜகத்தில் சங்கல்பித்தபடியே காண்கிறது, வேறாக காண்பதில்லை. காணப்பட்டதை அனுபவிக்கின்றது. இப்படியான அனுபவங்களை நிஜமென்றும் ஸ்திரமென்றும் நாம் சொல்லுகிறோம். ஆராய்ந்து பார்க்கையில் இதுவும் ஒரு மோகமென்றுதான் சொல்லப்படும். ஏனெனில் மனம் தன்னை வேறாக உணருவதால். ஆனால் இவ்விதம்தான் ஜாகிரத நிலையில் சதா நடைபெற்று வருகிறது. சொப்பனத்திலோ இந்திரியங்கள் அடங்கியிருப்பதால் மனத்திற்கும் வெளிப்பிரபஞ்சத்திற்கும் சம்பந்தமில்லாமல் போகின்றது. ஆகையால் ஜாகிரத நிலையில் ஏற்பட்ட அனுபவங்களை மனமானது சூக்ஷ்ம நிலையில் அனுபவிக்கின்றது. இந்த அனுபவங்களை நாம் விழித்த பிறகு பொய்யாக பாவிக்கின்றோம். வாஸ்தவத்தில் அந்தந்த நிலையில் அவ்வனுபவங்கள் சத்தியமே. ஆனால் 2 வித அனுபவங்களும் மனத்தின் சுயஸ்வரூபமின்றி கற்பனை செய்யப்பட்ட தோற்றங்களேயாதலால் 2ம் மோகமேயாகும். ஜாகிரத நிலையானது ஒரு நீண்ட சொப்பனத்தைத் தவிர வேறு இல்லை. 3வது நிலையாகிய நித்திரையில் காற்றில்லாத இடத்து வைத்த தீபம் போல் மனம் யாதோர் அனுபவமுமின்றி சலனமற்றிருக்கிறது. அறியும் தன்மையுமற்று இருப்பதால் இது ஒரு ஜாட்ய நிலை என்றுதான் சொல்லத்தகும். 3 நிலைகளையும் விட்டு 4வது துரிய பதவியில் நித்திரையில் இருப்பது போலவே ஜாட்யமாகிய பிரபஞ்ச உணர்ச்சியற்று இருக்கும் தானே பிரபஞ்சமாகவும் பிரபஞ்சமே தானாகவும் இருக்கும் நிலையாகும் இத்துரிய பதவி. அறிவதற்கு இப்பொழுது பொருள் கிடையாது. ஏனெனில் எல்லாம் அதுவாக இருப்பதால். கண்ணினால் இதர வஸ்துக்களை பார்க்க முடியும், தன்னையே எவ்விதம் பார்க்க இயலும்? ஆகையால்
தன்மயமாயிருக்கும் ஜகத்தை பார்ப்பதென்பது இவ்விடத்தில் பொருந்தாது. ஆகையால் நீ சுக்கிரனைப் போல் உணர்ச்சிகளாகிய மனத்தை அடக்கி மோட்சத்தை அடைவாயாக. மனத்தை வெளிநோக்கத்தில் சற்று செலுத்தின காரணத்தினால் சுக்கிரன் சம்சார வலையில் சிக்கிக்கொண்டு அலைந்து திரிந்து வெகு காலங்களுக்குப் பிறகுதான் மோட்சத்தை அடைய முடிந்தது. இதைக் கேட்ட ராமன், எல்லாம் பிரம்மமாக இருந்து பிரம்மத்தைத் தவிர்த்து வேறு சத்தியமில்லாமலிருக்க, இந்த சம்சாரம் என்ற மோகத்தைக் கற்பிக்கும் மனமும் பிரம்மத்தைத் தவிர வேறாக இருக்க முடியாது. அப்படி இருக்க மோகம் ஏற்படுவது எவ்விதம்? இதற்கு வசிஷ்டர், உன் கேள்வி வெகு சிலாக்கியமானதே. இதனால் நீ நன்றாக கவனித்து வருவதாகவும் மேலும் ஆராய்ச்சி செய்து வருவதாகவும் அறிகிறேன். ஆனால் இக்கேள்விக்கு தற்சமயம் பதில் சொன்னால் உன் புத்திக்கு விளங்காது. ஏனெனில் இப்பொழுது நாம் மனதின் தத்துவத்தை ஆராய்ந்து வருகிறோம். பிற்பாடு பிரம்மத்தைப் பற்றி நாம் பேசும்பொழுது இக்கேள்வி பொருத்தமாயிருக்கும். அப்பொழுது சொல்வதின் பொருளும் உன் மனதிற்கு விளங்கும். இவ்விடத்தில் நாம் மேலும் மனதைப் பற்றி ஆராய்ச்சி செய்வோம். மனதின் குணம் சஞ்சலம். இந்த தன்மையானது இயங்குவதிலும் கிரியைகளாக முடிவு பெறுவதிலும் தோற்றுவிக்கப்படுகிறது. ஆகவே கிரியை கர்மாவென்பவைகள் மனதைத் தவிர்த்து வேறல்ல. மனம்தான் கர்மா, கர்மாதான் மனம். கர்மமின்றி மனமில்லை, மனமின்றி கர்மா இல்லை. ஆகையால் மோட்சத்தை அடைவதற்கு மனதை ஒழிப்பதினால்தான் முடியும் என்பதில் சந்தேகத்திற்கு இடமேது?